வீடு பார்த்துக்குங்க, வீடு பார்த்துக்குங்க. இவங்க வாழ்க்கை எப்படின்னு பார்த்துக்குங்க. இதான் வீடு. உனக்கு ஒன்று அங்கே புளியெல்லாம் வந்திருக்கானுங்க. எல்லாம் வந்திருக்குங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எந்த இடத்துல வந்துருக்குங்க? வந்திருக்குங்க, காட்டுக்குள்ளே வந்திருக்குங்க. இங்கே வந்துருக்குங்களா? இதுக்குள்ளே வருங்க. சரி, இப்போ ஒரு சின்ன சந்தேகம். இங்கே இருக்குது கிட்டத்தட்ட என்ன ஒரு 300 மீட்டர் இருக்குமா, 200 மீட்டர் இருக்குமா? இங்கே ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். இப்போ யானை வந்து இந்த இடத்துக்கு வரது இல்லைங்களா? இங்கே வராதுங்க, ஆள் இருந்தால் வராதுங்க. இதுதான் வீடுங்களா? ஆமாங்க, இதுலேயே தான் படுத்துக்கிறோங்க. இதுலேயே தான் மொட்டை வெயிலாக இருக்குது. எப்படிங்கக்கா இப்படி கூடாரம் போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? சரி, வெயிலுக்கும் கூட பரவாயில்ல, ஒரு நிழல் நினச்சிதான். மழை வந்தால் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் மழை வந்தாலும் இப்படியாதான், வெயில் அடிச்சாலும் இப்படியாதான், எவ்வளோ காற்றே அடிச்சாலும் இதுலேயே தான் இருக்கிறது. அந்த காட்டு வேலைக்கு என்ன சம்பளம் தராங்க கூலி? காட்டு வேலைக்கு போனால் பொம்பளைக்கு 250 ரூபா கூலி. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சா. ஆம்பளைங்களுக்குங்க? ஆம்பளைக்கு 500 ரூபா கூலி. 500 ரூபா. அது 50 ஆடு 100 ஆடுன்னு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, நீங்கள் மேய்ச்சிட்டு வந்துக்கணும். அதுக்கு எவ்வளோ கூலி தராங்க? 2000 ரூபா. ஒரு நாளைக்குங்களா? ஓ, மாதத்துக்கே 2000 தானுங்களா? ஆடு மேய்க்கிறதுக்கு மாதம் 2000 தான் சம்பளம் இல்லைங்களா? ரெண்டு நைட்டி இருக்குங்கக்கா. போடுறவங்களுக்கு கொடுங்க, நீங்கள் போடுறதுனால போட்டுக்கோங்க, கட்டிக்கங்க. இல்லை, இது போடுறவங்களுக்கு கொடுங்க, நீங்கள் போடுறதுனால போட்டுக்குங்க. இது ஒரு சுடிதாருங்க. இங்கே ஒரு வீடு இருக்குங்க. ஓ, இங்கே 2 வீடு இருக்குங்க. இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு. இதெல்லாம் சரியான காடுங்க. இது பாருங்க. மக்களை வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பழனி பக்கம் இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து பழனின்னு சொல்ல முடியாதுங்க. பழனி வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அமராவதி டேமுக்கு பேக் சைடுங்க, அதாவது சின்னார் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இருக்கு இல்லைங்க, அதுக்கு பேக் சைடில் வந்துடும். கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் தாங்க, ஃபாரஸ்ட்டோட அடிவாரம் தான். நம்ம ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தார், இங்கே கொஞ்சம் மக்கள்லாம் இருக்கிறாங்க, அடிப்படை வசதி இல்லாத மக்கள்லாம் இருக்கிறாங்க, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி உங்களால் முடிஞ்ச உதவி ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ரொம்ப நாளாக சொல்லியிருந்தாரு. நான் சரி பழனி தானே, வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, இப்போ பார்க்கலான்னு சொல்லி வந்தேன். இந்த இடத்துக்கு பேர் வந்து மண் திட்டுங்க. இங்கே வந்து ஒரு பழங்குடி மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அடிப்படை வசதின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதாவது ஒரு 30 குடும்பம் கிட்ட இருக்கிறாங்க. ஒரு 20 குடும்பம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, ஒரு 7 குடும்பம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அந்த 20 குடும்பத்துக்கு வந்து கவர்மெண்ட் வந்து வீடெல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க, எல்லா வசதியும் இருக்குங்க. இந்த 7 வீட்டுக்கு மட்டும் எந்த வசதியும் இல்லை. இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க, வெறும் தார்பாய் 2 குச்சி. அந்த தார்பாயும் பார்த்தீங்கன்னா சும்மா இடுப்பளவில் தான் இருக்குது. அதுக்குள்ளேயே தான் ரொம்ப பாவங்க. அதாவது வாழ்க்கையில் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் வாழ்கிற ஒரு மக்கள் தாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து எல்லா சலுகையும் பண்ணுறாங்க. அதாவது இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் போனீங்கன்னா ஸ்கூல் இருக்குது, குழந்தைகளை படிக்கிறாங்க, பட்டா கொடுத்து வீடும் கட்டி கொடுத்துருக்குறாங்க. 20 வீட்டுக்கு கட்டிட்டாங்க, இந்த 7 வீட்டுக்கு சேங்ஷன் ஆயிருக்கு. அந்த அவங்க இருக்கிற இடத்துலேயே வந்து கட்டி கொடுக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கும் இந்த வருஷத்துக்குள்ளே கட்டி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேங்க. மற்றபடிக்கு விவசாய நிலம் சுற்றி வர இருக்குது. அவங்க வந்து டெய்லியும் கூலிக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க. இங்கேருந்து ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போனோன்னா பழனி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க போய் வேலை செஞ்சுக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். எல்லா வசதியும் இருந்தாலும் ஒரு சில மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இருக்கிற இடத்துலேருந்து அவங்க வெளியில் போக மாட்டாங்க. அவங்க பிறந்து வளர்ந்தது பூர்வீகமாக அங்கேயே இருக்கும்போது அவங்க அங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு தயங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இங்கேயும். நம்ம ஃப்ரெண்டு சொல்லும் போதே குழந்தைகள்லாம் சரியாக ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க, உங்களால் முடிஞ்சால் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பெட்ஷீட்லாம் கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் பெட்ஷீட்டு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். கலெக்ட் பண்ணிட்டு வராமல் புது ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கோங்க. அதாவது சுடிதார், நைட்டி இந்த மாதிரி புதுசாக எடுத்து வந்திருக்கிறோம். சுடிதாரெலாம் எங்கள் வீட்டிலேயே என்னோடய ஒய்ஃபை புதுசாகவே எடுத்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12-13 சுடிதார் பக்கம் புதுசாக இருக்குங்க. அப்புறம் நைட்டியும் வந்து ஒரு 10 நைட்டி கிட்ட இருக்குது. அப்புறம் புடவையும் புது புடவை இருக்குங்க. இது வந்து நம்ம வீட்டில் கொடுத்தது. அது இல்லாமல் வெளியில் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்ததும் நிறையா இருக்குங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா சும்மா ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ண மாதிரி ட்ரெஸ்ஸு நிறையா கொண்டு வந்துருக்குறேங்க. கிட்டத்தட்டவே புதுசாக இருக்குன்னு வச்சுங்களேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறோம். சுடிதாரெல்லாம் வந்து இங்கே படிக்கிற பிள்ளைங்க, ஏதாவது காலேஜுக்கு போகிற மாதிரி பிள்ளைங்க இருந்தால் அவங்களுக்கு கொடுத்துருக்காக தான் கொண்டு வந்துங்க. அதே மாதிரியே நைட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது போட்டுக்கிறக்காக தான் கொண்டு வந்தோம். சரிங்க, அந்த பார்க்கல. இந்த இடத்த கண்டுபிடிச்சி வரதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னே தெரியல.
இது வந்து ஒரு கரடுன்னு சொல்கிறாங்க, மண் திட்டு ஒரு கரடுன்னு சொல்கிறாங்க. அது தேடி 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 வர்றதுக்கே ரொம்ப லேட்டாகி போய் இப்போ தான் வந்தோம். இந்த மக்கள் இருக்கிற இடங்க ஃபாரஸ்ட்டு தாங்க. ஃபாரஸ்ட்டுனா அடிவாரம், அதாவது அந்த சின்னாறு அந்த ரேஞ்செல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. அதே அடிவாரம் தான், அடிவாரத்துலேயே தான் இருக்கிறாங்க. எப்போ வேணால் வனவிலங்குகள் வரும். அந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு வாழ்க்கை தான். இவங்க இருக்கிற வீட்டுக்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எல்லாம் எதுவுமே போடலைங்க. ரொம்ப சின்னது. பாத்ரூம் வந்து அவங்க வெளியே தான் குளிச்சுக்கிறாங்க, சமைக்கிறது வெளியே விறகடுப்பு, சின்ன தார்ப்பை. நீங்கள் வீடியோலேயே பார்த்துக்குங்களேன், அந்த மாதிரி தான் இருக்குது. சுற்றி வர விவசாய நிலம் இருக்குது. அதாவது இவங்களோடது இல்லை, பக்கத்தில் இருக்கிற அந்த தோட்டத்துக்காரங்க காட்டுக்காரங்க அவங்களோட இடமெல்லாம் இருக்குங்க. அவங்களோட இடத்துலலாம் போய் கூலிக்கெல்லாம் வந்து வேலை செய்கிறாங்க. என்ன கூலி ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இவங்க அதை கொஞ்சம் சேர்த்து கேட்கலாம். வெளியில் வேலைக்குன்னா பழனி இல்லை பக்கத்தில் நிறையா ஊரெல்லாம் இருக்குங்க, அங்கெல்லாம் வந்து வேலை செஞ்சு அவங்க வந்து வரலாம். ஆனால் அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். சொல்லுவாங்க அப்படி இங்கே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப பாவமான வாழ்க்கை தான், பார்க்குறக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. நான் அவங்ககிட்ட பேசி நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அடுத்த தடவை வரும்போது இன்னும் கொஞ்சம் தேவையானதெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு, சரி நம்ம கொண்டு வந்ததெல்லாம் கொடுத்துட்டுங்க அப்படிங்கிறது கிளம்புவோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த சின்ன படிக்கட்டு மாதிரி இருக்குது பாறை. இது மேலே ஏறி போனோம்னா மேலே அந்த சைடு தான் அவங்க வீடெல்லாம் இருக்குங்க. அதோடு முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறமெல்லாம் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இவ்வளோ தான் லாஸ்ட்டுங்க. இவங்களாம் இப்போது காட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் இதாக வரணும், இல்லை எலக்ட்ரிக் ஃபென்ஸு. அப்படி போய் இப்படி மேலே ஏறணும். இது வந்து புது ட்ரெஸ்ஸு. இது வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்த ட்ரெஸ்ஸுங்க. அவர் பேக்லேயும் இருக்குது கொஞ்சம் ட்ரெஸ்ஸு. கம்மி இதை எடுத்துகிட்டு நடக்கணும் மேலே. இவங்க எலக்ட்ரிக் ஃபென்ஸ் பாருங்க எப்படி போட்டிருக்காங்க. இது 200% காடு தான். காடு தாங்க. இது நைட்டு வந்து வர்றது வந்து யானையெல்லாம் வரும். ஆமாம், இல்லைன்னா எதுக்கு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டுருக்காங்க? இது சின்னார் காடுங்க. இது அமராவதி டேம் பின்னாடி தாங்க இங்கே இருக்குது. ஏறோம். செம வெயிட்டுங்க பேக். நடக்கவே முடியல. இங்கே பாரு எப்படி இருக்குன்னு. குழந்தைங்க நிறைய இருக்காங்க. குழந்தைங்க நிறைய இருக்காங்களாங்கண்ணா. முடிச்சிருக்கணும். நான் வந்துடுறேன். அக்கா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க்கா. உட்காரலாங்களா? கொஞ்சம் நல்லா இருக்கு. அக்கா பாப்பாத்தீங்களா? இங்கே எத்தனை வீடுங்கக்கா இருக்குது? இங்கே 7 இருக்கு. 7 வீடுங்களா? இங்கே 7 வீடுங்களா? இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து வேறு பெரியவங்களா? தம்பி இருக்கிறான், தம்பி பேசுவோம். கூப்பிடுங்க. ராஜேந்திரா இங்கே 7 வீடு தான் இருக்குங்களா? ஆமாம். கட்டி கொடுத்துட்டாங்க. ஓகே. ஆமாங்க. எல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க. பாதி வச்சுட்டு தான். ஓகே. கட்டி கொடுக்காத வீட்டில் இங்கே இருக்குது. ஆமாம். அங்கே எத்தனை குடும்பங்க? வாங்க, இந்த கோயம்புத்தூர்ல வந்துருக்குறேங்க. கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்குறேன். கொஞ்சம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்த ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸும் கொண்டு வந்துருக்குறேங்க. உங்கள் வீட்டிலங்கண்ணா? எனக்கு வீடு இருக்கு. இடம் கட்டி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு பாஸ்பேத்து கட்டி கொடுத்துருக்காங்க. கட்டி கொடுத்துருக்காங்க. உங்கள் பேருங்கண்ணா? ராஜேந்திரன். ராஜேந்திரன். அங்கே பக்கம் வரீங்க? இப்போ இதான் வீடுங்களாங்கக்கா? இதான் வீடுங்களா? இங்கே தான் இருக்கிறீங்களா? மழை வந்தாலும் அதுக்கு ஒரு பிஸ்கட் போடுங்க. விளையாடுறதுக்கு போயிருப்பாங்க. விளையாடுறதுக்குள்ள எங்கே போகிறாங்க? இந்த மாதிரி காட்டுக்கு காட்டுக்குள்ளீங்களா? காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களே இருக்காங்க? எல்லாமே இருக்காங்க. இப்போ பசங்களாம் இருக்காங்க? படிக்கிறாங்க? எல்லாம் படிக்கிறாங்க. எல்லாம் படிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு பேர் மண் திட்டுங்களா? வந்துட்டு இங்கே எத்தனை வீடு இருக்குங்கண்ணா?
இங்கே ஒரு 7 வீடு இருக்கும். அதாவது இந்த மேட்டில் 7 வீடு இருக்குது. அந்த மேட்லிங்கண்ணா இங்கே ஒரு 20க்கு மேலே தான் இருக்கும். உங்கள் 20 மேலே. நீங்கள் வந்து மலைவாழ் மக்களுங்களா? மலைசார். மலைசார் எஸ்டி வந்து மலைசார். மலை புலையருங்களா? புலையர். மலை புலையர். சரி சரிண்ணா. இது இப்போ இங்கே வெயில் மழை எது வந்தாலும் இங்கே தான். மழை வந்தால் என்னங்க பண்ணுவீங்க? தண்ணி உள்ளே வராதுங்களா? எல்லாம் வந்துதாங்க. எல்லாம் மழை பெஞ்சா தண்ணி வரும். காற்று அடித்தாலும் தூக்கிட்டு போயிடும் காய்த்தா. சரி பாப்பா, யாராவது ஒருத்தர் வாங்க. சின்ன பாப்பா இங்கே வாங்க. ட்ரெஸ் இருக்குது, வாங்க வாங்க. பிஸ்கட் எல்லாம் இருக்குது, வாங்க. நான் ஒரு சுடிதாருங்க, அதுக்காக கொடுத்துருங்க. பிள்ளைங்க இருக்காங்க இல்லைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் அதுக்காக கொடுத்துருங்க. இருக்குங்க, ட்ரெஸ் இருக்குங்க. இப்போ இது வந்து ஃபாரஸ்ட்டோட இறந்தது இல்லைங்களா? இல்லைங்க, இது ஃபாரஸ்ட்டு கூட இல்லைங்க. இது வந்து பட்டாக்காடு கூட சேர்ந்தது, தனி தான் இருக்குதுங்க. ஃபாரஸ்ட்டுங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, தொடங்குது? ஃபாரஸ்ட் வார் இதுக்குள்ளே உள்ளதாங்க. அங்கிட்டு அங்கேயும் வீடு இருக்குங்களா? இந்த கரை இது. ஆமாம், அங்கிட்டலாம் வீடு இல்லைங்க. இந்த வண்டி எடுத்து விடுக்க வருங்க. ஆமாங்க, அங்கிட்டு தாங்க ஃபாரஸ்ட். ஓ, இங்கிட்டு வந்துட்டா பட்டாக்காடுங்க. இப்போ இங்கே மிருமலை வந்துருமாங்கண்ணா? எல்லாமே வரும். அமராவதி டேம் இந்த பக்கம் இருக்குங்க. அமராவதி வீட்டு இருக்குங்க. அப்போ அங்கேனா அப்புறம் மிருமலை தண்ணி குடிக்கும் இங்கெல்லாம் வராதுங்களா? யானையில் வந்துருக்குங்களா? வரங்க, வந்து இப்போ இருக்குங்க உள்ள ஆனையெல்லாம். யானை எப்போ வந்துங்க கடைசியா? யானை இப்போ உள்ளே இருந்துகிட்டு இருக்குங்க. இப்போ இருக்குதுங்களா? இருந்து எல்லாம் இதுக்குள்ளேயே வருங்க. இந்த காட்டுக்குள்ளேயே வருங்க. இந்த வழியாக வந்துச்சுன்னா இந்த காட்டுக்குள்ளே உள்ள வரும். இப்போ இருக்குங்களா? இங்கே இருக்குங்க, உள்ள செடிக்குள்ளே இருக்குதுங்க. பார்த்தீங்களா? காலையில பாதி அதுல போறது கிழக்க பாதி இருக்குது. காலையில பாத்தீங்களா? ஆமாங்க. எந்த இடத்துல பாத்தீங்க? அந்த இடத்துல வர அதுல போகுது வரால. ஆமாங்க, அதுல போகுது, கிழக்கு போகுது பாதி. கிழக்கு பாதி போகுது, இன்னும் பாதி நின்றுட்டு இருக்குதுங்க. யானையெல்லாம் வந்து ஒன்றும் பண்ணாதுங்களா? அதெல்லாம் பண்ணாது. ஒன்றும் பண்ணாதுங்க. அதெல்லாம் வந்தாலும் பவுன்லேயே போயிடும், இங்கே வராது. உள்ள வராது இல்லைங்களா? உள்ள வராது. தண்ணி தேடி ஏதோ உள்ள ஊருக்குள்ள வர அந்த மாதிரிலாம் இல்லைங்க? தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அதுக்கெல்லாம் அங்கே கட்டி அதெல்லாம் தொட்டிங்க கட்டி விட்டுருக்குறாங்க. கட்டி விட்டுருக்காங்க. ஆமாங்க, ஒரு 5-6 தொட்டி கட்டி விட்டுருக்குறாங்க. ஓ, யானை தண்ணி குடிக்கிறீங்க. உங்கள் பேர் பாப்பாத்தீங்களா? ஆமாங்க. சரி சரிங்க. நைட்டிக்கெல்லாம் போடுவீங்களா? நைட்டி போடுவீங்களா? புடவை தான் கட்டுவீங்களா? ஆமாம். அவர் புடவை எடுங்க. எத்தனை வீடு கிணறுன்னு தெரியல, அதனால் ஒரு பைக்கில் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்தேங்க. நான் அடுத்த நிறைய வாங்கி வச்சுருக்கேங்க, எடுத்துகிட்டு வர முடியலைங்க. நான் ட்ரெஸ் எல்லாம் அப்புறம் கொண்டு வந்து தந்துடுறேங்க, சரிங்களா? வாங்க சார், உனக்கு ஒன்று உணவு அது எல்லாமே கொடுத்துருங்க. அங்கே போய் நான் ஒரு சின்ன ஒரு மேலாப்பில் ஒரு ட்ரெஸ் எடுத்து அந்த பாப்பா கொண்டு போட்டு விடணும். இது பெருசு நீ குட்டியா? அந்த பிள்ளை நான் வேற எடுத்து அந்த சின்ன குழந்தைக்கு. இது அந்த பாப்பாக்கு சேரும். இல்லை இது யாருக்கு 10 பாரு பாப்பா, யாருக்கு 10 பாரு. இது உனக்கு. நான் உங்கள் பேருங்கண்ணா? கருசாமி. பேர் என்ன? நாகஜோதி. படிக்கிறியா? எத்தனை படிக்கிற? போட்டு ட்ரெஸ் போட்டு விடுங்க. இல்லைண்ணா, ஒரு புதுசு பாக்ஸில் இருக்கும் பாருண்ணா. இது கரெக்டாக இருக்கும். குழந்தைக்கு பாப்பா, குழந்தைக்கு கரெக்டாக இருக்கும். இந்த குட்டி பாப்பா, அந்த குட்டி பாப்பா, அந்த குட்டி பாப்பா. அதான் அந்த கை உள்ள விடுங்க. இரு சாமி. இருங்க, கரெக்டு தாங்க. கரெக்டு தான். இப்படி இல்லை. இரு சாமி. அது எப்படி கொண்டு போடுறது? நீங்கள் போட்டதாங்க. இல்லை கொண்டு இப்படி வரும் கொண்டு அவ்வளவு. இப்போ தான் அழகாக இருக்கா. பார்த்து பாப்பா, உன் பேர் என்ன? நாகஜோதி. உன் பேர்? பத்மா.
உன் பேர் பேர் சொல் சாமி. பேர் என்ன? ஆ உன் பேர்? பூனா. உன் பேர்? ராதா. ராதா. ஆ லதா. உன் பேர்? ஆ ஜெய். புரியல. ஜெய ஜெயலஜா. சைலஜா. சைலஜா. ஆ சைலஜாவா? எத்தனாவது படிக்கிறீங்க? 4வதா? நீங்கள்லாம் 5வது. எந்த ஸ்கூலு? ஜே நகர். ஓ ஜே நகர். அக்கா இந்தாங்கக்கா. இப்போ ஸ்கூல் வந்து எங்கே இருக்குங்கண்ணா? ஜே நகர். எவ்வளோ? கொஞ்சம் முன்னாடியே வருங்க. இந்த முன்னாடி இங்கே ஒரு ஊருக்கு வருங்க. அந்த ஊரில் ஜே நகர். ஓ எத்தனாவது வரைக்கும் இருக்குங்க? அங்கே ஒரு 7வது வரைக்கும் இருக்குங்க. 7வது வரைக்கும். அப்புறம் ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டி. அப்புறம் அங்கே தான் 8வது வரைக்கும் அங்கே இருக்குங்க. காலேஜ் போகிறவங்களும் எங்கே போகிறாங்க? காலேஜ் போகிறவங்களாம் அங்கிட்டு கொழும்பு அந்த மாதிரி. எத்தனை பசங்க காலேஜ் படிக்கிறாங்க இங்கே? காலேஜ் படிக்கலைங்க. ஒரு இந்த மாதிரி பள்ளிக்கூடம் போயிட்டு போகிற. காலேஜில் யாரும் போகலைங்க? இன்னும் போகலைங்க. காலேஜில் யாரும் படிக்கிறது இல்லைங்களா? அதெல்லாம் நீ படிக்கிறீங்க. ஓ அந்த வயசில் பசங்க பிள்ளைகளாம் இருக்காங்களா? ஒரு பையன் வந்தால் பழனியில் படிச்சுட்டு இருக்கிறான். பழனி காலேஜ். ஆமாம். இல்லை பொண்ணுங்களுக்கு சுடிதார் மெட்டீரியல் அப்படியே புதுசாகவே இருக்குங்க. அது ஏதாவது வெளியில எல்லாம் போடுற மாதிரி இருந்தால் போட்டு அதுக்கு கேட்டேங்க. இந்த மாதிரிலாம் நீ பிள்ளைங்கெல்லாம் போக நம்ம போகிறதில்ல. சரி. அந்த அது இப்போ மொத்தம் எத்தனை குடும்பங்கண்ணா அந்த 2 கரட்லேயும் இருக்கிறாங்க? இந்த கட்டிலையும் ஒரு 40 மேலே தான் இருக்குங்க. 40 குடும்பம். எண்ணிக்கைன்னா எத்தனை எண்ணிக்கை தொகை மக்கள் தொகைங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்க? எத்தனை ஆட்கள் இருப்பாங்க? அது வந்து தெரியாது. ஒரு 100-150 பேர் இருப்பீங்களா? 150 பேர் இதுக்குள்ளே இருக்குது. என்ன தொழிலுங்கண்ணா உங்களுக்குலாம்? சீமார் தாங்க. சீமாருங்களா? சீமார் இது கரெக்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வரணுங்க. ஓ என்ன குச்சியில் செய்யுங்க சீமார்? அது இது மாதிரி தான் இந்த பேரிசம் அது வருங்க. எது? பேரிச மரம். பேரிச மரம் வருங்க. அது மாதிரி தானுங்க. அது பேரிச்ச மரங்களா? அது மாதிரி தானுங்க அது இருக்கும். அது அதை விட சிறுசாக இருக்கா அது. ஓ சீமார் தான் உங்களோட முக்கியமான தொழிலுங்களா? ஆமாங்க தொழில். காட்டில் வேலை செய்கிறீங்களா? எல்லாம் இங்கே இருக்கிறவங்க காட்டு வேலைக்கு போவாங்க. காட்டு வேலைக்கு போகிறாங்க. கரெக்டுக்கு போகிறவங்க அந்த வேலை. காட்டு வேலைக்கு என்ன சம்பளம் தராங்க கூலி? காட்டு வேலைக்கு போனால் பொம்பளைக்கு 250 ரூபா கூலி. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சா. ஆம்பளைங்களுக்குங்க? ஆம்பளைக்கு 500 ரூபா கூலி. 500 ரூபா. உங்களுக்கு ரேஷன் பொருள் எங்கே என்ன கிடைக்குது? இங்கே ஆண்டிப்பட்டி தான் போகணுங்களா? ஆண்டிப்பட்டி அங்கே ஓடப்பட்டிங்கிற பக்கம் ஊருக்கு போகணுங்க. ஆண்டிப்பட்டி. ஓ அங்கே போய் வாங்கிட்டு வரணும். அங்கே போகணும். இங்கே வேறு தண்ணி வசதி இல்லைங்கண்ணா? தண்ணி வசதி இல்லை. நீங்கள் கிணத்துல வந்து ஒரு ஆள் விடுறோம் அப்படி தண்ணி வர அங்கே இருக்குது. ஓ பைப் எங்கே இருக்குங்க? வர அங்கே இருக்குது ரோட்டில். ஓ இந்த இடத்துல இருக்குங்களா? அங்கே போய் எடுத்துகிட்டு அமுத்துனா தண்ணி வருங்க. அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரணுங்க. எடுத்துகிட்டு வந்து இப்போ மேலே தூக்கிட்டு வந்துக்கணும். இப்போது அங்கே எத்தனை வீடுக்கு இது வரைக்கும் கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க? அங்கே வந்து ஒரு 18 வீடு நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். 18 வீடு கவர்மெண்ட். இங்கே ஒரு 7 வீடு இருக்குது. ஆமாங்க. இப்போ மொத்தம் ஒரு அதிகபட்சமாக ஒரு 40 வீடு 40 குடும்பம் இருக்குங்களா? இருக்குங்க. இன்னும் கட்டி கொடுக்குற வீடு இன்னும் இருக்குது. இப்போ உங்களுக்கு இன்னும் இது ஆகலைங்க கட்டல? எனக்கு வீடு இருக்குதுங்க. அங்கே இந்த வீடு இருந்தாலும் அது மழை பெஞ்சா ஒழுகுது. அதனால தான் நான் அங்கே இருக்கலைங்க. வீடு கூரை வீடுங்களா? மேலே ஆர்சி இல்லைங்க. அது ஆர்சி வீடு தாங்களா? இப்போ இங்கே குழந்தைகள் நிறைய இருக்கிறாங்க. நிறைய இருக்கிறாங்க. குழந்தைகளாம் படிக்க வைங்கண்ணா. படிக்க வைக்க முட்டுறாதீங்க. நல்ல முறை படிப்பு ஒன்று தான் உங்களோட வாழ்க்கையை மாற்றும். படிக்க வச்சுட்டு இருக்காங்க. படிக்க வைங்க. அடுத்த தடவை நான் நோட்டு புக்கு பென்சிலாக கொண்டு வரேங்க. இருக்குதுங்க. எனக்கு எத்தனை வீடு இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குன்னே தெரியலைங்க. இந்த இடத்துல கேட்டு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் ஆகி சுற்றிட்டே இருக்கிறேங்க. அந்த மண் திட்டு இந்த மலையை காட்டி மண் திட்டுனாங்க. இதையே சுற்றிட்டு இருக்கிறோம். ஆனால் எப்படி இங்கே வரதுன்னு தெரியலைங்க. தெரியல. ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கே வந்து இந்த இடம் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. நான் சுடிதாரில் தனியாக பிரச்சனை அப்படியே கொடுத்துட்டு போகிறேங்க. யார் வந்தாங்களோ எடுத்துக்கங்க. கொஞ்சம் நீங்களே பிரித்து கொஞ்சம் கொடுத்துங்க. அப்புறம் இவரோட நம்பர் வாங்கிக்கிங்க. பாப்பா யாரோ ஒரு ஆள் வாங்க. அங்கே அந்த பைக்கில் கொஞ்சம் ரஸ்க் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வர்றீங்களா? சாப்பிட்ற ஐட்டம். உங்கள் நம்பர் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு புக்ஸு, அடுத்த ட்ரெஸ்ஸு எதாவது எடுத்துகிட்டு வரோம். பாப்பா போங்க. அங்கே அதில் பிஸ்கட் பாருங்க. எடுங்க. புளியெல்லாம் வந்திருக்கானுங்க. எல்லாம் வந்திருக்குங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எந்த இடத்துல வந்துருக்குங்க? வந்திருக்குங்க. காட்டுக்குள்ளே வந்திருக்குங்க. இங்கே வந்துருக்குங்க. இதுக்குள்ளே வருங்க. சரி. இப்போ ஒரு சின்ன சந்தேகம். இங்கே இருக்குது கிட்டத்தட்ட என்ன ஒரு 300 மீட்டர் இருக்குமா, 200 மீட்டர் இருக்குமா? இங்கே
ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் தான். இப்போ யானை வந்து இந்த இடத்துக்கு வரது இல்லைங்களா? இங்கே வராதுங்க, ஆள் இருந்தால் வராதுங்க. இல்லை அந்த வீட்டுக்குள்ளே கை விட்டு அந்த அரிசி எடுக்கிறது, தக்காளி எடுக்கிறது அந்த வேலை செய்கிறது இல்லைங்க? அப்படியெல்லாம் இங்கே வராதுங்க. ஓ மெட்டில்ண்ணா, இதெல்லாம் மெட்டே கிடையாதுண்ணா யானைக்கு. வந்துருங்க, நல்லா வந்துடும், இல்லை வராதுங்க, ஆள் இருந்தால் வராதுங்க. இங்கே வருங்க, ஆள் இருந்தால் வராதுங்க. அட்டப்பாடியில் ஒரு வியூ பாயிண்ட்ல ஏறவே முடியல, மண்டி ஓட்டு ஏறிட்டு இருக்குது யானை, தெரியுங்களா? ஆள் இருந்தால் வராதுங்க. வரது இல்லைங்க. அப்படியே மொத்தமாக எடுத்துட்டு வாங்க. ஆள் இல்லாத பக்கம் தானுங்க வர. உங்கள் பேருங்கக்கா? கருப்பாயி. உங்கள் வீட்டுக்காருங்கக்கா? என் வீட்டுக்கார பேர் ரத்தனங்களா? இப்போ இருங்க வேலைக்கு போயிட்டாருங்களா? ஆமாங்க. எங்கே இருக்காருங்க வேலைக்கு? மாட்டுக்கு போயிருக்கிறோம். மாடுங்களா? மாடு வச்சிருக்கீங்களா? ஆமாங்க, சம்பளத்துக்கு சம்பளத்துக்கு. ஓ மாடு சம்பளத்துக்கு மேய்க்கிறீங்களா? வேற நீங்கள் ஏதாவது சொந்தமாக ஆடு மாடெல்லாம் வச்சு எதாவது பண்ணுறீங்களாங்கண்ணா? இல்லைங்க, ஏ பாப்பா கூலி எதுக்கு அதான் மேய்ச்சிட்டு கூலி தான். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கூலி வேலை தான் இல்லைங்களா? மேய்க்கிறாங்க, ஆனால் அந்த ஆடை வந்து கூலிக்கு மேய்க்கிறாங்க. அதான் இன்னும் ஆடு கூலிக்கு அதை வாங்கிக்க. அது 50 ஆடு 100 ஆடுன்னு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க, நீங்கள் மேய்ச்சிட்டு வந்துக்கணும். அதுக்கு எவ்வளோ கூலி தராங்க? 2000 ஒரு நாளைக்குங்களா? ஓ மாதத்துக்கே 2000 தானுங்களா? ஆடு மேய்க்கிறதுக்கு மாதம் 2000 தான் சம்பளம் இல்லைங்களா? அக்கா சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடுங்க மதியானம்? நாங்கள் வந்து தக்காளி சாப்பாடு தானுங்க. தக்காளி சாப்பாடுங்களா? ஆமாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. அதை தவிர எதுவுமே இல்லைங்க. ஆண்டு வெட்டி ஆமா. இப்போ உங்களுக்கு தண்ணி வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து வச்சு எடுத்துக்கிறீங்க இல்லையா? எங்களுக்கு இங்க இருந்து வருங்க தண்ணி, எங்கேருந்துங்க? கிணத்துல இருந்து வருங்க. ஓ அங்கேருந்து லைன் வந்து இங்கே வந்து தண்ணி இருக்கு. ஆமாங்க, இதில் வருதுங்க தண்ணி. இதில் சோலாருங்களா? ஓ நீங்களே உங்களுக்கே சோலார் போட்டுக்கிட்டீங்க. அங்கே கரண்ட் இருக்குங்க? அங்கே கரண்ட் இருக்குங்க. இப்போ உங்கள் 7 வீடும் கட்டி கொடுத்துட்டாங்கன்னா அங்கே தான் கட்டி கொடுப்பாங்க இல்லைங்களா? இல்லை இல்லைங்க, இங்கே அது இங்கே பட்டா வந்துருச்சுங்களா? இங்கே கட்டுவாங்களா அங்கே கட்டுவாங்க? இல்லை இங்க. இல்லை இது இங்கே வந்து பட்டா வந்துருச்சாமா, இங்கே கட்டி கொடுத்துருவாங்க. ஆமாங்க, எப்போ கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க? அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கே தானுங்க. அப்படிங்களா? எப்போ கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க? அதுவும் தெரியலைங்க, ஆனால் சான்ஸ் ஆருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சாங்ஷன் ஆயிடுச்சு. ஆமாங்க. கட்டிடுவாங்க. டேய் குட்டிகளா, ஏன் மறைஞ்சு உட்காந்துக்கிறீங்க? அது நல்ல சாப்பிட்டு நைட்டி போடுவீங்களா யாராவது? நைட்டி நான் என்ன போடுவோம், நான் போடுவேன். எப்படிங்க? இது என்னதுங்க? அது சுடிதார். இது வச்சுங்க. இந்தாங்க நைட்டி. சுடிதாரெல்லாம் பிள்ளை போடுவோம். 2 நைட்டி இருக்குங்கக்கா. போடுறவங்களுக்கு கொடுங்க, நீங்கள் போடுறதுனால போட்டுக்கோங்க, கட்டிக்கங்க. இதெல்லாம் ரைஸ் பிள்ளைங்களுக்கு தான். இல்லை இது போடுறவங்களுக்கு கொடுங்க, நீங்கள் போடுறதுனால போட்டுக்குங்க. இது ஒரு சுடிதாருங்க, எக்ஸல் சைஸுங்க. இல்லைங்க இது எல்லாமே பட்டு இது தைச்சிக்கலாம், பட்டு சட்டை மாதிரி. பட்டு இதுங்க, அது கவடையை வச்சுக்கோங்க. வேறு என்ன இருக்குது? அந்த சாரி பின்னாடி இருக்கிற ஆரஞ்சு கலர் சாரி இல்லை அது ஓ அங்கே வச்சுட்டிங்களா? சரி. அப்புறம் அது ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குங்கக்கா, பிஸ்கட் இருக்குது, எல்லாம் இருக்குது, பார்த்து எடுத்துக்கங்க. நான் எல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போது நீங்கள் காலங்காலமாகவே உங்களுக்கு கூலி வேலை தான் உங்களுக்கு இல்லைங்களா? அது இல்லைன்னு நாங்கள் அப்புறம் என்னங்க சேர்த்துப்போம். அது இல்லைன்னா பொழப்பே இல்லைங்க. ஆமாங்க, அதெல்லாம் பழக்கம் போய். வேறு இங்கிருந்து யாராவது வெளியிலலாம் போய் ஏதாவது வேலை செய்கிறீங்களா? வெளியூரில் வெளில போயிட்டு? இதே ஊர் தான் ஏன்னா உங்கள் பூர்வீகமே இங்கே தாங்களாங்கண்ணா? நீங்கள் இப்போ உங்கள் தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே இங்கே தாங்களா? இங்கே தாங்களா? ஒரு முன்னேற்றமே இல்லாமல் அப்படியே இருக்கீங்க. படித்து கொஞ்சம் அதான் அடுத்தடுத்த இது படிக்கணும், படிப்பு வேணும். ஆமாம், ஏதோ ஒரு பையன் படித்து ஏதோ பழனியில் போய் படிச்சுட்டு இருக்கு. இந்த வேறு கற்பாய் மகன்தான் போய் பழனியில் படிக்கணும். அப்படிங்களா? இவ்வளோ வளர்த்து படிங்க, காலேஜெல்லாம் படிக்க வைங்க. படிக்க வச்சிங்கன்னா நல்லா
இருக்கும். மொட்டை வெயிலாக இருக்குது, எப்படிங்கக்கா இப்படி கூடாரம் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க? சரி அப்புறம் இப்படி உட்காந்துருக்கானு. சரி, வெயிலுக்கும் கூட பரவாயில்ல, ஒரு நிழல் நினச்சிக்கா. மழை வந்தால் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் மழை வந்தாலும் இப்படியாதான், வெயில் அடிச்சாலும் இப்படியாதான், எவ்வளோ காற்றே அடிச்சாலும் இதுலேயே தான் இருக்கிறது. உங்களுக்கு வேறு பாத்ரூம் வசதி இல்லைங்க? எதுவுமே அதெல்லாம் கிடையாது. அப்புறம் குளிக்கிறது மற்ற புழங்குறதெல்லாம் தனி எடுத்துட்டு வந்து இப்படியே உட்காந்து இப்படியே குளிச்சுக்கிறதுங்க. இப்படியே குளிச்சுக்கிறீங்க? செய்ய முடியும். வீடு கட்டி குளிக்கணும்னா இங்கே குளிச்சுக்குவோம், இல்லைன்னா ஓடக்காட்டில் போய் குளிச்சுட்டு வந்துடுவோம். ஆற்றுல போய் குளிச்சுருக்கீங்க? ஆறு எவ்வளோ தூரம் போகணுங்க? ஆறெல்லாம் இல்லை, இங்கே ஓடதானுங்க. ஓடைங்களா? எவ்வளோ தூரம் போகணுங்க? நவாத ஓடைங்கிறது. ஆமாம். யானை தண்ணி குடிக்கும் வரும். ஆமாங்க. எல்லாமே வரும், அதை பார்த்துக்கிட்டே ஆமாம், நம்ம வீட்டில் குளிச்சு போட்டு நம்ம வீட்டில் வர வேண்டியதா. ஆனைக்கெல்லாம் பயந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒரு 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 மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு செலவு ஆகுதுன்னா எவ்வளோ செலவாகுதுங்க? எவ்வளோ ஆகும்? இல்லை, எவ்வளோ ஒரு குத்து மதிப்பாக எவ்வளோ செலவாகுங்க? அப்புறம் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் அது இது எடுக்கணும். இல்லை, அது ட்ரெஸ் எடுக்கலன்னு வைங்க, உங்களுக்கு சாப்பாடு மற்ற செலவெல்லாம் சேர்த்து ட்ரெஸ்ஸு துணிமணி விட்டுருங்க. சொசைட்டியில் சாப்பாடெல்லாம் அது சொசைட்டியில் நம்மளுக்கு ரேஷன் ரேஷன் ஒரு 5000 ரூபா இருந்தால் உங்கள் மாதத்தில் உங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக ஓட்டிடுவீங்களா? அவ்வளோதான் ஆகுதுங்களா? ஆமாங்க. 5000 இருந்தாலே போதும். அப்புறம் என்ன? இப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கண்ணா? நீங்கள் இப்போது உங்களுக்குன்னு நிரந்தரமாக இந்த வேலை தான் அப்படின்ட்டு கிடையாது, எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலை அப்படியே செஞ்சுக்கிறீங்க. மறந்தடிக்கன்னா மறந்தடிக்கு போயிடுவாங்க. வேற ஏதாவது மொச்சக்கா போட்டிருக்கிறாங்கன்னா ஆம்பளை பொம்பளை எல்லாமே போயிடுவீங்க? ஆமாம். மொச்சக்கா அதான் போட்டிருக்கிறாங்க, எல்லாம் காஞ்சிருக்கு. உங்களை வந்து கூப்பிடுவாங்களா? வேலை இருக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க? எல்லாம் கூப்பிடுவாங்க. சம்பளம் எல்லாம் 250 ரூபா எல்லாம் கொஞ்சம் சேர்த்து கேட்டு வேலை செய்யுங்கண்ணா. ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வேலை செஞ்சு கொஞ்சம் சேர்த்து போடுவாங்க. ஒரு மொத்தக்காய் இதுங்களுக்கெல்லாம் சேர்த்து போடுவாங்க. இந்த களவெட்டு இதுங்களுக்கு கம்மி, 250 ரூபா கூலி. 250 ரூபா தான். பொம்பளைங்களுக்கு 250 ரூபா, ஆம்பளைங்களுக்கு 7 மணிக்கு போனாக்கா 3 மணிக்கு. பெரிய கஷ்டம். உங்களுக்கு டவுன்னா பழனி தான் இல்லைங்களா? ஆமாம். இங்கே பஸ் இருக்குங்களா? பஸ் வசதி இருக்குங்களா? பஸ் கிடையாது. புதுமடை வரும், முன்னாடி ஊருக்கு வரோங்க. ஆமாம் ஆமாம். சேசை நகரங்கிறமெல்லாம் அங்கே வரும். ஓ, அப்போ அங்கிருந்து நடந்து வந்துக்கணுங்க. ஆமாங்க. இப்போ என்ன உள்ள தூங்கிட்டு இருந்தீங்களா? நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். என் மகன் கழுத்தி விட்டா, யாரோ வந்திருக்கிறாங்கம்மா எந்திரிமா அப்படின்னு எந்திரிச்சுட்டா. சரியான வெயிலாக இருக்காண்ணா. எப்பவுமே இப்படி தான், வெயில் காலத்தில் இப்படி தான் இருக்குங்களா? இங்கே இருக்க முடியலன்னா, வெயிலுக்கு இருக்க முடியலன்னா வேறு இப்படி பார் சோளக்காடு வேறு இப்படி இருக்குதுன்னா அங்கே போயிடுவோம் நெகலுக்கு. ஓ, நெகலுக்கு நெகலுக்கெல்லாம் வேறு அப்படி போயிடுவோம். நெகலுக்கு மரத்தடி வாக்கில் வேறு அங்கிட்டு போய் கிடந்துட்டு பொழுதாக்கி அங்கே இருந்து போட்டு சாயந்தரம் தான் இங்கே வருவோம். ஓ, வராதுங்களா? தானே வராதா? இங்கே இப்போ நிற்கிது பாருங்க, இப்போ நிற்கிதாமா, இப்போ நிற்கிது. இப்போ ஏன்னா இது வந்து ஒரு இதுதான் வீடுங்களா? ஆமாங்க, இதுலேயே தான் படுத்துக்கிறோங்க, இதுலேயே தான் தைக்கிறோம். யானை உள்ளதான் நிக்குது. ஆமாங்க, காலையில இருந்து சத்தம் போட்டு. இது வீடு, பாத்ரூம் வந்து இங்கேயே குளிச்சுக்கிறீங்க. இது ஒன்று 7 வீடு சொன்னீங்களா? அந்த 7 வீடு இதுக்குள்ள தான் இருக்குங்களா? இல்லை இல்லைங்க, அங்கிட்டு பின்னாடி அங்கத்தனை வீடு இருக்குங்க. 3 வீடு இருக்கு. 4 வீடு நம்ம இருக்கு. 3 1 2 4 4 5 6 7. வீடு பார்த்துக்குங்க, வீடு பார்த்துக்குங்க. இவங்க வாழ்க்கை எப்படின்னு பார்த்துக்குங்க. இதான் வீடு, இதான் வீடு. சாப்பாடு செய்கிறது வெளியில் விறகடுப்பு இல்லைங்களா? விறகடுப்பில் சமைக்கிறது. ரேஷன் பொருட்கள். பாருங்க, இது ஒரு வீடு. இது ஒரு வீடுங்களா? இது உங்கள் வீடு? தக்காளி விளையுதாங்கண்ணா இங்கே? ஓ, தக்காளி நிறைய எல்லா வீட்லேயும் வச்சுருக்கீங்க தக்காளி. இது உள்ள ஸ்பீக்கர் பாக்ஸில் இருக்குது, பாட்டில் கேட்பீங்களா? ஸ்பீக்கர் பாக்ஸ் வேலை செய்யுதுங்களா? ஆனால் கரண்ட்டில் போட்டு கேட்க முடியாத. வேறு டிவியில் ஒன்றும் பார்க்க மாட்டீங்க? அதெல்லாம்
பாப்போம் இப்போ நாங்கள் வந்து செல்லுங்களுக்கு பார்த்துக்கிறதுங்க இந்த மாதிரி செல்லு பார்த்துக்கிறீங்க? டிவின்ட்டு பார்க்குறது இல்லை? அதான் பார்க்கறது. நாங்கள் செல்லுங்களுக்கு பார்த்துக்கிறதுங்க. டிவி எடுக்கிற மாதிரி நம்ம கையில இருந்தா தானே டிவி எடுக்க முடியும். எனக்கு ஒரு தான் நிம்மதியாக இருங்கங்கிறீங்களா டிவி பார்க்காமையா? சரிங்க, அந்த வீடு பாட்டு வரேங்க அக்கா. அது மக்களே, இது ஒரு வீடு. ஏய் சங்குட்டிங்களா? ஏய் ஆச்சுங்களா? இதில் ஒரு 4 வீடு இருக்கு. பூர்வீகமாக காலங்காலமே இங்கே தான் இருக்கிறாங்களா? இது ஒன்று தாங்க பாத்ரூம். இங்கே ஒரு வீடு இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு வீடு இருக்குது. இங்கே ஒரு வீடு இருக்குங்க. இங்கே 2 வீடு இருக்குங்க. இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு. இதெல்லாம் சரியான காடுங்க. இது பாருங்க. உங்கள் வீடுங்களாங்க்கா? சத்தம் கேட்குது. டிவி ஓடுதுங்களோ? ரேடிங்களா? டிவி தான் இல்லை நீங்களே. ஏக்கா மிருகமெல்லாம் இப்படி வந்துருமே அக்கா, என்னக்கா பண்ணுவீங்க? வந்துச்சுன்னா அப்படியே போயிருங்க. உள்ளே வராது? ஆமாங்க. இதுதான் உங்கள் வீடாக்கா? அக்கா அந்த குழந்தைகளை கூப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் துணி எடுத்துக்குவாங்க இல்லைங்க மக்களே? பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான் 7 வீடு. இவங்க இப்படி தான் இவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க. அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. அவங்க வாழ்க்கை வந்து இதுதான். நீ எவ்வளோ நிறையவே காட்டுறதுங்க. அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். வீடு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. சைலன்னு சொல்ல முடியாது, கட்டி கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இங்கே இருக்கிற 7 வீடுக்குள்ள இங்கேயே வந்து பட்டா கொடுத்து இங்கேயே கட்டுறாங்க. அதனால் இவங்களுக்கு வீடு கிடச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி மக்களே, அந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். மலைவாழ் மக்களை பார்த்துருப்பீங்க, அங்கே கொஞ்சம் வீடு இருக்குது, அது இதே மாதிரி தான் இருக்குங்க. நான் அப்படி வந்து கிளம்புவோம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா.